சார் நேற்று நடந்த ஷோவுடைய மறைவுக்கான விழா ஒன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அசாதாரண சூழ்நிலைக்கு ஷோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெயலலிதா மறைவுக்கு முதலாவது ரஜினி சார் வந்து அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு சொல்றது வந்து எதை சொல்றாருன்னு அவர் தான் கேட்கணும். அசாதாரண சூழ்நிலை எங்கே இருக்குது தமிழகத்தில்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? வர்தா புயல் வந்தது, சிறப்பாக செயல்படவில்லையா? இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது கூட அதற்கான காவல்துறை வந்து எடுக்கின்ற முயற்சி தவிர நம்ம வந்து பாதுகாப்பு வந்து கைது பண்ணுறது வந்து ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப், யோர் ப்ரொடெக்ட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட், யூ காட் த ரைட் அண்டர் தி கான்ஸ்டியூஷன். ரெஜிஸ்டர் பண்ணி கைது பண்ணிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்துடலாம். நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணும்போது அவங்க தடுக்க வேண்டிய சூழல் வருது. அவங்க வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து மதிக்க வேண்டிய இடத்துல தான் கவர்மெண்ட் இருக்காங்க. அசாதாரண சூழ்நிலை ரஜினி என்ன சொல்கிறேன்னு அவர் தான் கேட்கணும். அசாதாரண சூழ்நிலை என்ன? அசாதாரண சூழ்நிலை வீட்டை விட்டு வெளியே வர முடியல அவங்களால? அதை பார்க்கணுங்க. அசாதாரண சூழ்நிலை சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. நீங்கள் அரசு நடந்துட்டுருக்கு, மாண்பு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் வந்து உடனடியாக ஒரு பொதுச்செயலாளர் வந்து ஏகமனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசு நடந்துட்டுருக்கு. முதலமைச்சர் போய் பிரதமரை சந்திக்கிறாரு. முதலமைச்சர் வந்து ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி தண்ணீரை பற்றி கேட்குறாரு. அரசு நடந்துட்டு தானே இருக்குது, நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அரசு நடந்துட்டு தானே இருக்குது, என்ன பிரச்சனை? அப்போ என்ன அசாதாரண சூழ்நிலை? உங்களுக்கு என்ன அசாதாரண சூழ்நிலையாக தெரியுது? வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்போ அதாங்க இங்கே வந்து உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா தமிழனுக்கு தான் உரிமை இருக்கணும் கருத்து சொல்கிறதுக்கு. இனிமேல் யாரும் வந்து இங்கே வந்து தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாது. இல்லை, ரஜினி வந்து என்றைக்குமே வந்து உடனே சொல்லுங்கள், ரஜினி வந்து நல்ல மனிதர், சிறந்த மனிதர், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், ஒத்துக்கிறேன். ஆனால் கருத்து சொல்லும் போது எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போ மட்டும் கருத்து சொல்லுவோம். எப்போ வந்து இது தேவையில்லைன்னு சும்மா அமைதியாக இருக்கிறதுலாம் அது கருத்துக்கள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து பணிபுரிந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்க தமிழ் கலாச்சாரம் தமிழர்களின் உணர்வை மதித்து இருப்பவர்கள் தான் இருக்கணும். இங்கே அந்த உணர்வை மதிக்கணும். முதல்ல அந்த உணர்வை மதிக்க தெரிஞ்சவங்க தான் கருத்து சொல்லணும். தேவைப்படும் போது நீங்கள் வந்து கர்நாடகாவில் போய் வேறுன்னு சொல்லுவீங்க, இங்கே வேறு சொல்லுவீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை அதான் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் ஆழமாக சொல்கின்றேன். தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் வந்து இங்கே ஒற்றுமையாக இருக்கணும். அது வந்து தமிழன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற கருத்து வந்து முதல்ல மைண்டில் எல்லோரும் வச்சுக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் தான் சரி, எல்லோரும் இருக்கலாம், எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழணும். தட் இஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன், எவ்ரிபடி காட் ரைட் டு லிவ் எவ்ரிவேர். அது வந்து யாரும் சொல்லலை வாழக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழன் இருக்கணுன்ற உணர்வு ஏற்பட்டால் தான் தமிழ் கலாச்சாரங்கள் தமிழ் அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்கும். யார் வேணா வருவாங்க, கருத்து சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, தொழில் ரீதியாக வந்திருப்பீங்க, நீங்களாம் கருத்து சொன்னால் அப்புறம் மற்றவன வந்தார வாழ வைக்கும் தமிழகம்னு பூரா போயிட்டே இருப்பாங்களா? உணரணும். இதெல்லாம் பீட்டா ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கருத்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. கருத்து பதிவு வேற துன்புறுத்துறாங்களான்னு சொல்லுங்கள், தெரியாத விஷயத்தை பேசாதீங்க. சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு அந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு கட்சி வந்து வாரிசு அரசியல் இருந்து இன்னொரு கட்சி வந்து அரசியலுக்கு வந்துட்டதா நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்கள் வெளிப்படையாக கருத்து சொல்றாங்க. அதை எதிர்ப்போம்னு சொல்றாங்க, நேரடியாக எதிர்ப்போம் பகிரங்கமாகவே சொல்றாங்க. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதாவது சசிகலா அவர்கள் வந்ததுக்கு பிறகு குடும்ப அரசியல் அதிமுகவுக்கு வருது அப்படின்றது, அதை எதிர்ப்போம்ன்றதை அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க. அதான் சொல்றேன், இதெல்லாம் கருத்து சுதந்திரம் இருக்கு. அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கருத்து வந்து சொல்றதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல, எல்லாரும் கருத்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு பலரும் எதிர்கட்சியெல்லாம் என்ன நினச்சாங்க, இந்த கட்சி உடஞ்சிரும்னு நினச்சாங்க. ஏன்னா நான் வந்து அன்று முதல் இன்று வரை தொடர்ந்தாக ஒரு உறுதியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு தலைவனாக ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு சூழலில் அவங்க கூட உறுதியாக பயணிச்சுட்ருக்கோம். இப்போ அவங்க வந்து உடனே கட்சி உடையணும்னு நினைக்கிற எதிர்கட்சிக்கெல்லாம் வந்து அது பலத்த அடி தானே. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இது அப்படியே உடஞ்சிரும், இட் இல் கோ இன்டு ஷாம்பிள்ஸ் நினச்சாங்க. கட்டுக்கோப்பட இந்த இயக்கம் நடப்பது பலருக்கு புரியவில்லை, அது அசாதாரண சூழல் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு கட்சி உடஞ்சிருந்தால் சாதாரண சூழல் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பீட்டா அமைப்பிலிருந்து விலகும் நம்ம எதுக்கு சொல்லணும்? அவங்களுக்கே புரியணுங்க. அது இன்னைக்கு என்ன நடந்துருக்கு தமிழகத்தில் முதல்ல புரியணும். நான் தான் பார்க்குறேன், இணையதளத்தை பார்க்குறேன், எப்படி திட்டிருக்காங்க பார்த்தீங்களே. பேரெல்லாம் மாற்றி நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்கள் உங்கள் ஒரிஜினல் பேர் நடிக்க வேண்டியதானே. அதான் சொல்கிறேன், தமிழன் என்ற அடையாளம் இருக்கணுங்க இங்கே, அவ்வளோதான், சிம்பிள். ஒரே பதில் எல்லாருக்கும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கணும். சில சமயங்களில் வந்து சட்டத்தை மீறுவது வந்து தவறான செயல் என்றாலும் ஜல்லிக்கட்டை பொறுத்து கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது, அடையாளம் அழிக்கப்படுகிறதுனா என்ன சமத்துவ மக்கள் கட்சியின் சொந்தங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு அலங்காநல்லூரில் நிறைய பேர் போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கைது பண்ணால் கைதாகி உள்ளே இருங்க. ஏன்னா உண்மையில் இந்த ஒரு வாரம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது,
மருத்துவரின் அட்வைஸ்னால வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி தான் வெளியே வரேன். 2 நாளுக்கு முன்னாடி வெளியே வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் நேரடியாக நாளைக்கு கூட ஃப்ளைட் எடுத்து போகலாமான்னு நினச்சவன் தானே, நினைக்கிறவன் தான் நான். களத்தில் இறங்கி போராட வேண்டும் நினைக்க உடல்நலம் சரியில்லாத காரணம் தான் அமர்ந்திருக்கேன். இல்லாட்டி அது போங்கன்னு சொல்லியாச்சு, தே வில் பி தேர். அரெஸ்ட் ஆகணும், அரெஸ்ட் ஆவாங்க. என்னோட காவல்துறைக்கு சொன்ன அன்பு சகோதரர் காவல்துறைக்கு மட்டும் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அது வந்து ஒரு வேறு மாதிரி போயிடுச்சுன்னா திசைப்பட்டால் மாநில அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சாங்கன்னு சொல்லி வேறு மாதிரி திசை திருப்புகின்ற வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக மாநில அரசு அவங்களுடைய ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் கட்டுக்கோப்போடு அதுக்கு எப்படி இருக்கணும் அந்த தடை மீறினா கைது பண்ணிட்டு திருப்பி அமைந்துட்டு அவங்க பண்ணிக்கலாம். கேட்டிருக்காங்க, பல பேர் கேட்டிருக்காங்க. இல்லை அவங்க வந்து இப்போ ரெப்ரஸன்டேஷன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணி ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அவங்களுக்கு சரியாக வந்து பார்க்கலையே. அவங்க வந்து இன்னும் வந்து புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழர்களே நிறைய பேருக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் உணர்வோடு இருந்து தமிழராக இருப்பவர் பலருக்கும் ஜல்லிக்கட்டுனா என்னன்னே புரியாமல் பேசுகிறவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னது சத்தி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழர் தான் போடுறாரு சோஷியல் மீடியாவில். ஏன் உடன்கட்டை ஏற வேண்டியது தானே, சிங்கத்தோட போராட வேண்டியது தானே, புலியோட கட்டி பிடிச்சி போராட வேண்டியதான்றீங்க. அது பண்ணலாங்க. அப்படி தான் ஒரு வந்து கலாச்சாரம் அப்படி தான் வந்துருந்துச்சுன்னா அனுமதிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டாக சிங்கத்தோட போராடி மடிய வேண்டும் அல்ல சிங்கத்தை நீ வீழ்த்த வேண்டும் சொன்னால் வீழ்த்தியிருப்பான் தமிழன். வீர தமிழங்க, கோலை இல்லை தமிழன். பல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அப்போது அந்த தமிழுடைய அடையாளம், தமிழனுடைய அடையாளம், தமிழன் ஆளாத ஒரு சூழல். பக்கத்து மாநிலத்தில் வந்தவங்களாம் நாளைக்கு முதலமைச்சர் ஆளான்னு சொல்லி போஸ்டர்கள் பார்க்கும்போது வேதனையாக தானே இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு இருப்போம். தமிழன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகன் போயிட்டு இருக்கனால தான் இந்த அவல நிலை. மீனவர்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள், மீனவர் சுட்டுத் தள்ளப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா தமிழக மீனவர்கள் ஏன் இந்தியாவில் இல்லையா தமிழகம்? கேட்கின்ற காலங்கள் வந்துருச்சுங்க. இனிமே வந்து தமிழன் தான் இங்கே. தமிழ் உணர்வோடு இருக்கும்போது தமிழகம் சிறப்பாக இருக்கும். தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னு யாரை வச்சு யாரில் அந்த வரைமுறைக்குள்ள கொண்டு வர்றீங்க? ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தமிழன் என்ற வரைமுறையை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் கருணாநிதி அவர்களும் வைகோ அவர்களும் கூட தமிழர் இல்லை என்று சொல்றது இருக்கிறது சொல்றேன். உண்மையை தானே சொல்றேன், தப்பா சொல்லி அவரு இல்லை. அது இப்பொழுது முதல்வர் தமிழர் தானே, இப்போ இருக்கிற தமிழர் தான் இல்லைன்னு சொல்லி தமிழர் தான் ஆளணும், தொடர்ந்து தமிழர் தான் ஆளணும்னு சொல்றேன். வேற ஏன்னு சொல்லி திமுக தலைவர் மீது அந்த விமர்சனத்தை அதே மாதிரியான ஒரு வரைமுறை தான் நீங்களே எடுக்கிறீங்க. கண்டிப்பாக இங்கே தமிழர் தான் ஆளணுங்க. இப்போ தமிழர் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, தமிழர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், தமிழர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இதே வந்து இங்கே இருக்கிறவங்க ஏங்க நீங்கள் வந்து கர்நாடகா போங்க, இது கேரளாவுக்கு போங்க. நான் கூட எடிச்சேன குங்கன்னு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணி மிகப்பெரிய நடிகன் எனக்கு வந்து மம்முட்டி மோகன்லால் அவரோட இணைத்து சரத்குமார் வந்து பாப்புலராக இருக்கனால நான் போய் கேரளாவில் போய் எம்எல்ஏ நிற்க முடியுமா? கர்நாடகாவில் தான் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கேயும் கூட தான் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நான் அங்கே நிற்க முடியுமா? இல்லாட்டி ஆந்திராவில் போய் நிற்க முடியுமா? அப்போ இங்கெல்லாம் நிற்க முடியாதாலும் இங்கே மட்டும் வந்து இழிச்சிடும். நீங்கள் மிளகா வச்சு தலையில் வச்சு அரைச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வேடிக்கை பார்த்த காலம்லாம் மாறிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ தான் சற்று முன் தான் சொன்னேன், அந்த கொள்கை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒற்றுமை வளர்ப்பதற்கு மத்திய அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பாப்புலர் டிமாண்ட் இருக்குல்ல, நீங்கள் சொல்லி மக்களை போய் கேட்டோம் டிமானிட்டைசேஷன் பற்றி என்ன கேட்டாங்கன்னா வரவேற்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஜல்லிக்கட்டை வந்து வரவேற்கலன்னு தெரிஞ்ச பிறகு யூ ஷுட் ட்ரை டு டேக் ஸ்டெப்ஸ் இல்லை. அப்போ அவங்க மாணவர்கள் வந்து நாளைக்கு வந்து துண்டாக பிரிந்து கிடந்த பாரதத்தை ஒன்று சேர்த்துறது வல்லபாய் பட்டேல் போன்ற பெரியவர்கள்லாம் ஹைதராபாத்லாம் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க. அப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது மறுபடியும் பிரியக்கூடாதுல்ல. இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்க இந்தியா தான் பொருளாதார அடிப்படை உயர முடியும். அப்போ அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை வந்து மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க இந்தியா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம உடனடி கலைந்தெடுக்காவிட்டால் இட் ஸ்டார்ட் ஸ்லைடிங் டவுன். த எக்கனாமிக்லி வில் கோ பிஹைண்ட், க்ரோத் வில் கம் பி அப்செட். இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் சொல்ல எல்லாரும் திரும்பி போங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ இங்கே எல்லோரும் வரணும்ல, இந்தியர்கள்லாம் இங்கே வர வேண்டிய நிலைமை வந்துடும்ல. அப்போ சஃபர் ஆகும்ல. அதனால் எவ்வளவுமே திங்க் அஹெட், தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வையுடன் என்ன நடக்கும்ன்றதை சிந்தித்து பார்க்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டுன்றது சாதாரண விஷயமாக சிலருக்கு தெரிந்தாலும் பலருக்கு அது வந்து கலாச்சார அடிப்படையில் தமிழன்ற உணர்வைன்னு பார்க்குறாங்களே. இதை மதிக்க தெரிஞ்சால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அது சட்ட ரீதியாக அவர் சந்திச்சுக்குவார். ஏற்கனவே ராமன் ராவ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கொடுத்த சம்மன்ஸில் வந்து அவங்களுக்கு கண்டுபிடிப்பில் அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தட் யூ வில் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் சார். யாரும் நான் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் ஒன்று நினைக்கிறவனா. அவங்க லெட் தம் ப்ரூவ் தர் இன்னசென்ஸ், தே வில் ப்ரூவ் த இன்னசென்ஸ், தே ஹேவ் டு, தே வில் ப்ரூவ் இட். அவ்வளோதான். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சி மக்கள் வந்து ஒரு தேடல் இருந்தால் கூட யார் வரணுன்றதை சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓபி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. இப்போ தேர்தல் வர நேரமா? அப்போ இல்லை அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இது வந்து ஏதோ எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இதை வந்து ஊக்குவிச்சிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து.